வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மக்கனி பாப்கார்ன் பண்ணலாம். மக்கனின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். தாமரையோட விதை தான். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது தான். இல்லை நான் பாப்கார்ன் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். இதையும் நல்லா கலந்துட்டு சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதே எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மக்கனியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு. இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். கீர் பண்ணலாம், அடை பண்ணலாம், லட்டு பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இப்போ இதில் நான் பாப்கார்ன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப குழந்தைங்க இதான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த அல்வா அடைலாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சின்ன கடாயில் நிறைய போட்டேன். நீங்கள் நிறைய போடுறதா இருந்தால் கடாய் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தவாவில் போடாதீங்க, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இல்லாட்டி கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கரண்டியில் பரட்ட முடியல, நான் 2 கரண்டி வச்சு பரட்டிட்டுருக்கேன். இந்த வெள்ளை கலர் எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கரண்டியில் ஒட்டிகிட்ருக்கோம் மசாலாவையும் சுருண்டி போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இது கலந்த உடனே நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வச்சக்குன்னு இருக்கும், ஒரு மொறுமொறுப்பே இருக்காது. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும். வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். அந்த சீஸ் பால் மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த லீவு நாளில் குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கரண்டிலலாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்மளாம் சுரண்டி அதில் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி மசாலா குறைஞ்சி போயிடும். அவ்வளோதான். இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் எந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.